பரபரப்பான காலை வேளை. கடந்த ஒரு வாரமாக என் பசங்க 2 பேரும் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாஸ்தா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அது லஞ்ச் பாக்ஸுக்குலாம் பேக் பண்ணி கொடுத்தா அது ஆறி போயிடும், நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு போகிறதுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெட் சாஸ் பாஸ்தா இன்னைக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கடாயில் வந்து தண்ணி சேர்த்திட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு சேர்த்திட்டு 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டேன். ஒரு சாஸ் பேனில் 4 தக்காளி சேர்த்து அதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி அப்படியே வடிச்சிட்டேன். பாஸ்தாவுமே வெந்துருச்சு. இப்போ அதை வடிச்சிட்டு அந்த பாஸ்தா வந்து அப்படியே பச்சை தண்ணியில் அப்படியே கழுவிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு எக் ரைஸ் செஞ்சு கொடுக்கறதுக்காக அதுக்கு அப்புறம் இந்த பாஸ்தாவுக்குலாம் வெங்காயம் அப்படியே சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த தக்காளி வந்து ஆறிக்கிச்சு. அந்த தோலை எடுத்துட்டு 4ஆக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக காஷ்மீரி சில்லி வந்து இந்த தக்காளி வேக வைக்கும் போதே உள்ளே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ அதை வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் பட்டர் சேர்த்திட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு அதை நம்ம ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் உள்ள ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கலாம். அதோட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் அந்த சீசனிங் ஹர்ப் இருக்கும் அது கொஞ்சம், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் அதையும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக சுகர் வேணும்னா நம்ம அந்த ரெட் சாஸ்க்குள்ளே சேர்த்திக்கலாம். நான் வந்து சேர்க்கல. கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் அது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த வேக வச்சிருக்கிற அந்த பாஸ்தாவையும் உள்ள சேர்த்து நம்ம கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா அருமையான ரெட் சாஸ் பாஸ்தா டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னொரு அடுப்பில் அப்படியே பசங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு எக் ரைஸ் மட்டும் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பிளேட்டில் வந்து நம்ம பாஸ்தாவை அப்படியே இறக்கிடலாம். எங்கள் வீட்டு ஜட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்ல சொன்னேன். சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.